அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தை புதுசாக எல்லாத்தையுமே மாற்றி வைக்கிறோம். அதாவது வருஷம் வருஷம் இந்த ஆடிப்பட்டத்தப்போ நம்ம மாடியை சுத்தம் பண்ணி மண்கலவையெல்லாம் புதுசாக ரெடி பண்ணி ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தயாராகிடுவோம். அதுபோல் தாங்க இந்த வருஷமும் நம்ம மாடி எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அமைச்சு வச்சுருக்கோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். நான் இது தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு, பெரிய செடிகள்லாம் போட்டுட்டு வெறும் சும்மா இந்த மிளகாய், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டமாக போடலான்ட்டு இருக்கேன். இது மிளகாய் செடி, இது வெண்டி செடி. வெண்டி செடி விதை போட்டு ஆல்ரெடி மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது அவுத்திக்கீரை, இதுக்கும் கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். அதோட கொத்தவரங்காய் செடி நான் போட்டு ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்கேன். இது மிச்சம் உள்ளதை இப்படியே இந்த பக்கெட்லேயே அப்படியே வச்சு போட்டுருக்கேன். அதோட இதெல்லாம் பழைய செடிங்க. இது கீரை செடி, கத்தி பசாலை. அதுக்கப்புறம் இது செடி அவரை. செடி அவரம் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நிறையா மண்கலவை ரெடி பண்ணணும். இன்னும் வேலை இருக்குது. இதை போட்டுட்டு இதில் கத்திரி செடி இல்லைன்னா மிளகாய் செடி ஏதாச்சும் ஒன்று வைக்கலான்ட்டு இருக்கேன். அதோட நம்ம விதை போட்ட அந்த வெண்டி செடி எல்லாத்தையுமே மாற்றி வச்சாச்சு. இது ஆள் வேறங்க. அதுக்கப்புறம் இது மருதாணி செடி. மருதாணி செடி நம்ம இந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த செடியிலேயே கிளை உடச்சி தான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட கிளைய வச்சதில் தான் அந்த மருதாணி வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வெண்டி செடி. சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நான் விதை போட்டது. அது எல்லாத்தையுமே இந்த சாக்கு பை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு 6 மாதத்துக்காச்சும் வரும். இந்த சாக்கு பை இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கும். அதனால இதை நம்ம ஸ்ட்ராங்கான செடி எதுவும் பெரிய செடி வைக்கக்கூடாது. சும்மா இந்த மாதிரி வெண்டி, கத்திரி, மிளகாய் அதுபோல் இதுக்கு வச்சுக்கலாம். அதுவும் மருதாணி செடியும் இந்த வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால சூப்பராக துளுத்து வருது. அதோட மின்னி செடியும் தான். மின்னி செடி குச்சியே காஞ்சிடுச்சு. இது பிழைக்குமா என்னன்னே டவுட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை செடி. இந்த செடியை நீங்கள் நிறைய தடவை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் பூவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பூவெல்லாம் கிள்ளி விட்டுட்டேன் பாருங்கள். அது கிள்ளி போட்டுட்டு அப்படி போட்டால் தான் நமக்கு அடுத்து சைடு களை வரும். புதுசாக துளுத்து வருது பாருங்கள். ஆல்ரெடி இதில் நிறைய நான் பறிச்சுட்டேன் அவசரம் தாங்காமல். இப்போ தான் கொஞ்சம் பறிக்கிறத விட்டுருக்கேன். இதெல்லாம் கொத்தவரங்காய் செடிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட இது புதினா வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதோட தண்டை ஊண்டி வச்சது தான். இது ஹைபிஸ்கஸ். இதில் நிறையா பூ பூத்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட இலெல்லாம் கொட்டி போய் இப்போ தான் திரும்பி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வெண்டி செடி தான். இதில் மல்லி தழை போட்டிருக்கேன். பார்ப்போம், மல்லி விதை போட்டது முளைக்குதா என்னன்னு பார்ப்போம், துளுத்து வருதான்னு. இதுலேயும் எல்லாத்துலேயும் வெண்டி தான். இந்த தடவை நிறையா வெண்டி விதை தான் நிறையா போட்டிருக்கேன். இது கொத்தவரங்காய். அதோட நம்ம மினி கார்டனில் அந்த பட்ரோஸாக வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்ச நாளாக மாடியில் தண்ணி அவ்வளோவா சீக்கிரம் ஏற மாட்டேங்குது. அதனால் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். இதுவும் கருவேப்பிலை செடி தாங்க. 2 கருவேப்பிலை தொட்டி வச்சுருக்கேன் நான். பார்த்திங்களா அழகாக சூப்பராக துளுத்து வருதுன்னு. கருவேப்பிலையை பொறுத்தளவு உடைச்சா தான் திருப்பி திருப்பி துளிர் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா கழிக்கக்கூடாது என்றைக்குமே. பாருங்கள் எப்படி சூப்பராக துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வளராது. அதோட இது ட்ராகன் செடி. இது இது பேர் என்னது, ஜாதி முல்லை. இது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நிறைய பூ பூக்கும். அதோட இது பசாலைக்கீரை, கொடி பசாலை, பச்சை பசாலை. அது சூப்பராக கொடி ஏறுது. அதுக்கப்புறம் முடக்கத்தான் இலையும் அதோட சேர்ந்து 2த்தையும் ஒன்றா தான் ஏறுது. இந்த பந்தலில் நிரப்பின்னுண்டு ஒரு ஆசை. முருங்கை செடி நான் 3 தொட்டியில் வச்சுருப்பேன். ஏன்னா அன்றைக்கி தான் நான் முருங்கை எல்லாத்தையும் கழிச்சேன். ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அவ்வளோதாங்க. கிளைமேட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. சாயந்தரம் நேரத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மழை வரா மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. என்னமோ தெரியல. நல்லா இந்த சாயந்தரம் டைமில் வந்தால் தான் நம்ம அந்த தண்ணி ஊற்ற முடியுது. இன்னும் காலையிலேயே இல்லைன்னா சாயந்தரம் வந்துடணும். செடியெல்லாம் எப்படி காஞ்சி போய் கிடக்குது பாருங்கள், மண்ணெல்லாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.
எப்படியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு வீடியோஸ்